வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 8ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வரைபடத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு உருவமும் எந்த புள்ளியில் அமைந்துள்ளது என எழுதுக. இந்த 4வது கணக்கில் நம்ம பார்த்து என்ன கொடுத்துருந்தோம், புள்ளிகள் கொடுத்துருந்தாங்க, நம்ம வரைபடத்தில் குறிச்சிருந்தோம். இப்போ வரைபடத்தில் இருக்கிறதுக்கு என்ன புள்ளின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். உருவத்தை கொடுத்துருக்காங்க, அந்த உருவம் எந்த புள்ளியில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, முதல் இது நட்சத்திரம் எங்கே இருக்கு பாருங்க. நட்சத்திரம் இங்கே இருக்கு பாருங்க. இதான் நட்சத்திரம். என்ன செய்யணும், முதல்ல எக்ஸோட மதிப்பு பார்க்கணும். இது எக்ஸு, இது ஒய். இந்த கிடைமட்டச்சு இருக்கு இல்லையா, இது எக்ஸ் அச்சு, இந்த செங்குத்தச்சு ஒய் அச்சு. இந்த நட்சத்திரத்துக்கு நேராக கீழே எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 2. அப்போ இது வந்து என்ன, நட்சத்திரம் எங்கே இருக்குது, 3,2. அவ்வளோதான். அடுத்தது பறவை. பறவை எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இருக்குது பறவை. இது எங்கே இருக்குது, கரெக்டாக எக்ஸ் அச்சின் மீதே உட்காந்துருக்கு. அப்போ எக்ஸுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், ஒய்யோட மதிப்பு 0. எந்த இடத்துல இருக்குது, -2ன்ற இடத்துல இருக்குது பறவை. ஒய்யோட மதிப்பு என்ன, 0. ஒய்யோட மதிப்பு 0. சரியா? அதுக்கடுத்து சிவப்பு கலர் வட்டம் பாருங்க, இங்கே இருக்கா சிவப்பு கலர் வட்டம். முதல்ல என்ன செய்யணும், எக்ஸோட மதிப்பை தான் நம்ம பார்க்கணும். இந்த வட்டத்துலேருந்து பாருங்க, எக்ஸோட மதிப்பு என்ன, -2, ஒய்யோட மதிப்பும் -2. அப்போ சிவப்பு வட்டம் எந்த இடத்துல, எந்த புள்ளியில் இருக்குது, -2, -2ன்ற புள்ளியில் இருக்குது. அடுத்தது பாருங்க, வைரம் எங்கே இருக்கு பாருங்க. இதான் வைரம், இங்கே இருக்கு இல்லையா, இதான் வைரம். முதல்ல எந்த மதிப்பை பார்க்கணும், எக்ஸ் மதிப்பை பார்க்கணும். பாருங்க, இதுக்கு நேராக எக்ஸ் அச்சோட மதிப்பு -2, இப்போ ஒய்ஹெச் பாருங்க +2. இதான் என்னது, அந்த வைரம் இருக்கக்கூடிய இடம் -2,2. அதுக்கு அடுத்தது முக்கோணத்தை பாருங்க, இங்கே இருக்கா முக்கோணம், இதான் முக்கோணம், இந்த இடத்துல இருக்குது. முதல்ல எந்த மதிப்பு பார்க்கணும், எக்ஸ் மதிப்பை பார்க்கணும். எக்ஸ் அச்சில் பாருங்க, இதுக்கு நேராக எக்ஸ் அச்சில் -1, இதுக்கு நேராக ஒய்ஹெச்லையும் -1. அப்போ -1, -1. இதான் என்னது, முக்கோணம் இருக்கக்கூடிய இடம். அதுக்கு அடுத்து எறும்பு பாருங்க. எறும்பு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருக்கா எறும்பு. அப்போ நம்ம முதல்ல எதை பார்க்கணும், எக்ஸோட மதிப்பை தான் பார்க்கணும். இதுக்கு நேரம் எக்ஸோட மதிப்பு என்ன, 3. இதுக்கு இடது பக்கம் ஒய்யோட மதிப்பு என்ன, -1. முதல்ல எக்ஸ் மதிப்பு தான் 3, -1. சரியா? அதுக்கு அடுத்து மாம்பழம் பாருங்க, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க மாம்பழம். மாம்பழம் எதில் இருக்குது, ஒய்ஹெச்சின் மீதே இருக்குது. நம்ம என்ன செய்யணும், முதல்ல எக்ஸோட மதிப்பு தான் எழுதணும். பாருங்கள், இதுக்கு நேரம் எக்ஸோட மதிப்பு என்ன, 0. எக்ஸோட மதிப்பு 0, ஒய்யோட மதிப்பு 2. அப்போ மாம்பழம் எங்கே இருக்குது, 0,2ல் இருக்குது. 0னா அது இல்லைன்னு அர்த்தம். சரியா? மாம்பழம் எங்கே இருக்குது, 2ல் இருக்குது. எதில், ஒய்ஹெச்சில் 2ல் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஈ பாருங்க. ஈ இங்கே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருக்கா. எந்த அச்சு, எக்ஸ் அச்சு. எக்ஸ் அச்சின் மீதே இருக்குது. எந்த மதிப்பு என்ன, எக்ஸ் அச்சுக்கு மதிப்பு 2. ஒய்ஹெச்சோட மதிப்பு என்ன, 0. 2, எது 0, ஒய்ஹெச் 0. எக்ஸுக்கு மட்டும் தான் மதிப்பு 2. இது என்னது, எக்ஸோட மதிப்பு 0, ஒய்க்கு மட்டும் தான் மதிப்பு, அதனால 0,2. எப்பயும் முதல்ல இருக்கு எதை குறிக்கும், எக்ஸை குறிக்கும். அடுத்து பாருங்க பதக்கம், இங்கே இருக்கு பாருங்க பதக்கம். முதல்ல என்ன பார்க்கணும், நம்ம எக்ஸோட மதிப்பு. இதுக்கு நேரம் எக்ஸோட மதிப்பு என்ன, -3. இதுக்கு இங்கிட்ட ஒய்யோட மதிப்பு பாருங்க, வலது பக்கத்தில் +3. அப்போது -3, +3. இதான் என்னது, பதக்கம் இருக்கக்கூடிய இடம். அடுத்தது லாஸ்ட்டாக பாருங்கள் சிலந்தி. சிலந்தி இங்கே இருக்கா, இந்த இடத்துல எங்கே இருக்குது, ஒய்ஹெச்சில் இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 0. ஒரு புள்ளி ஒய்ஹெச்சில் இருந்துச்சுன்னா எக்ஸ் 0வாக இருக்கும், எக்ஸ் ஹெச்சில் இருந்துச்சுன்னா ஒய் 0வாக இருக்கும். இந்த சிலந்தி எங்கே இருக்குது, ஒய்ஹெச்சில் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம எக்ஸோட மதிப்பு தான் எழுதணும். எக்ஸோட மதிப்பு 0. ஒய்யோட மதிப்பு எந்த இடத்துல இருக்குது, -2ல் இருக்குது. இதான் என்னது, இந்த படங்கள் எங்கெங்கே இருக்கோ அதனுடைய புள்ளிகள். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.